வெற்றி கழகத்தோட புதுச்சேரி பொதுக்கூட்டம் பற்றி ஒரு 10 விஷயங்களை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த QR கோட் பிரச்சனையால யாருமே ரிட்டர்ன் போகல. தளபதி ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு எல்லாருமே உள்ள அலோ பண்ணிட்டாங்க. அதற்கு காரணம் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் தான். அந்த SP பெண் போலீஸிடம் திட்டு வாங்கிட்டு தான் எல்லாரும் உள்ள அனுப்புனாரு. அதே நேரத்துல உள்ள எல்லாருமே நிக்க கூடிய தேவையான ஸ்பேஸ் இருந்துச்சு. அதனால தான் எல்லாருமே அலோ பண்ணாங்க. இரண்டாவதா கரூர் அசம்பாவிதம் போன்று இங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்து விடக் கூடாது என்று ஒரு பெண் மொட்டை அடிச்சிருக்காங்க. மூணாவதா இந்த துப்பாக்கி கொண்டு வந்த நபர் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரபு அவர்களோட பாதுகாவலர் தான். இவரோட பெயர் டேவிட். பர்சனல் சேஃப்டிக்காக தாங்க இந்த கன்னு கொண்டு வந்தாங்க. கன்னுக்கு லைசன்ஸ் இருக்கு, சோ யாரும் அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா நிறைய அரசியல்வாதிகளோட PSO கன் இல்லாமலே இருக்காங்க. நாலாவதா புஷி ஆனந்த் அவர்கள் மற்றும் மாதா அர்ஜுன் அவர்களோட ஸ்பீச் அந்த இடத்துக்கு தேவையான ஆரவாரத்தை கொடுத்துச்சு. தலைவருடைய முகம், தலைவர் வராருன்னு சொன்னாலே காத்த நிப்பாட்ட முடியுமா? வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா? ஐந்தாவதா தளபதியோட ஸ்பீச் ரொம்ப நேரம் பேசி இருந்திருக்கலாம். 12 நிமிஷத்திலே முடிச்சிட்டாங்க. பட் பேசின ஒவ்வொரு விஷயமும் தரமான செய்கை தாங்க. இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆறாவதா புதுச்சேரி முதல்வர் ஐயா ரங்கசாமி அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தை லைவ்ல பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தங்கம் போல மனதிற்கு தருமனாக மாறுவான். ஏழாவதா இந்த பொதுக்கூட்டத்தை தமிழக வெற்றி கழகம் ரொம்பவே ப்ராப்பராவும் அதே நேரத்துல ரொம்பவே பாதுகாப்பாவும் நடத்தி முடிச்சிருக்காங்க. 100க்கு மேற்பட்ட டாக்டர்ஸ், பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, நர்சஸ் அண்ட் பாராமெடிக்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா சேர்ந்து மோஸ்ட் ஆஃப் தி கிரவுட்ஸ் எல்லாரும் சேஃப் சார். எட்டாவதா ஒன்றிய அரசு மீது அதாவது பாஜக மீது பல குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க தளபதி விஜய் அவர்கள். புதுச்சேரி ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்பதாவதா இந்த QR கோடுக்கே இவ்வளவு பேர் வராங்கன்னா இதுதாங்க தளபதி சம்பாதிச்ச சொத்துனே சொல்லணும். உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். பத்தாவதா புதுச்சேரி மக்கள், புதுச்சேரி முதல்வர், புதுச்சேரி காவல்துறைன்னு எல்லாரோட ஒத்துழைப்புமே ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி CM சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சோ இந்த வீடியோக்கு கீழே புதுச்சேரி காவல்துறையினருக்கு நன்றின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான், நாம் எல்லாரும் சொந்தம் தான்.